NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பிலேருந்து இப்போ ரீசெண்டாக 6/4/2025 அன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தேரி சப்ஜெக்ட்ஸுடைய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா டிசி மிஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ். இந்த 2 கான்செப்ட்ஸ்லயே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது பார்ட் 1ல கவர் ஆகும். பார்ட் 2ல பாத்தீங்கன்னா மீதியுள்ள டாபிக்ஸ் இண்டக்ஷன் மிஷின், சிங்கனஸ் மிஷின்ஸ், அடுத்து ஸ்பெஷல் மிஷின் இருந்துன்னா ஸ்பெஷல் மிஷின்ஸ். இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்றதுங்கிறது பார்ட் 2ல கவர் ஆகும். சரிங்களா? ஆல்ரெடி பார்ட் 1 கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்ட் 1 வீடியோஸ்ல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஸ்பிளிட் அப் தான், டாபிக் வைஸ் ஸ்பிளிட் அப். டிசி மிஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 3 கொஸ்டினும், டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல வந்து 7 கொஸ்டினும், இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ்ல 4 கொஸ்டினும், சிங்கனஸ் மிஷின்ஸ் 4 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 18 கொஸ்டின்ஸ் தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல கேட்டிருக்காங்க. பட் நம்ம அதில் சொல்லிக்கிறது பார்ட் 1 வீடியோ என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அது தப்பு. ஸோ மொத்தமாக கேட்டிருக்கிறது 18 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல மொத்தம் 6 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். அதுவும் தப்பு. ஸோ 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பார்ட் 1 வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா 3 + 6 9 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருப்போம். சரியா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல கடைசி கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்க மாட்டோம். மொத்தம் 3 + 6 9 கொஸ்டின் தான் பார்ட் 1 வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பார்ட் 2 வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இண்டக்ஷன்ஸ் மிஷினுடைய 4 கொஸ்டின்ஸ், சிங்கனஸ் மிஷின்ஸ்ல உள்ள 4 கொஸ்டின்ஸ் பிளஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணாம இருக்கோம்ல, அதுவும் சேர்த்து மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பார்ட் 2ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 9 கொஸ்டின்ஸ் டிசி மிஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த கான்செப்ட்ல கவர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் 9 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 1ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த 9 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இது 10வது கொஸ்டின் போடுறேன். சரியா? இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். சரியா? என்ன இண்டக்ஷன்ஸ் மிஷினுடைய ஸ்பீட், ரோட்டார் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கணும். NR கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபார்முலா என்ன? இண்டக்ஷன்ஸ் மிஷினுடைய ரோட்டார் ஸ்பீட் ஃபார்முலா NR = NS × 1 - S. தெரிஞ்சதாங்க. ஸ்லிப் வைஸ் given 4%, 0.04. ஓகேவா? நமக்கு NS வேணும். NSங்கிறது சிங்கனஸ் ஸ்பீட். சிங்கனஸ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன? 120 F/P. சரி, ஃப்ரீக்வன்சி வேல்யூ இஸ் given, போல் நம்பர் ஆஃப் போல் இஸ் given. அப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணி என்ன பண்றேன்? நான் சிங்கனஸ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். சிங்கனஸ் ஸ்பீட் வேல்யூ வந்து 1500 RPM. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்றேன். சப்ஜெக்ட் பண்ணா எனக்கு என்ன ரோட்டார் ஸ்பீட் கிடைச்சிடும். இப்போ என்ன வரும்? NR = 1500 × 1 - 0.04. ஏன்னா ஸ்லிப் வந்து 4%. இதை சிம்பிளை பண்றேன். எனக்கு என்ன வருதுன்னா 1440 RPM வருது. ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ஸ் 11வது கொஸ்டின்ஸ், அதாவது இண்டக்ஷன்ஸ் மிஷினுடைய செகண்ட் கொஸ்டின்ஸ். நல்லா ரீட் பண்ணுங்க. ஸ்கீவிங்னா என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்கீவிங்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது ரோட்டார் ஸ்லாட் இருக்கு இல்லையா, ரோட்டார் ஸ்லாட். இந்த இண்டக்ஷன் மோட்டர் ரோட்டார் ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டா வைக்காம ஒரு ஸ்லாண்டிங், ஒரு ஆங்கிலிங்கா வச்சிருப்பாங்க. இப்படி ஆங்கிலிங்கா வைக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்க் வந்து யூனிஃபார்ம் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். எதனால யூனிஃபார்ம் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டார் ஸ்லாட்டை வந்து ஆங்கிலிங் ஸ்டாண்டிங்கா வச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹார்மோனிக் எஃபெக்ட் வந்து குறையுது. ரெண்டாவது இந்த ரோட்டார் டீத்துக்கும் ஸ்டேட்டார் டீத்துக்கும் இடைப்பட்ட லாக் அது குறையுது. லாக்கிங், அதாவது ஹாக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த எஃபெக்ட் வந்து மேக்னெட்டிக் லாக், மேக்னெட்டிக் லாக் ஆகிருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஹாக்கிங் அந்த எஃபெக்ட் வந்து கம்மியாகுது இப்படி ஸ்டாண்டிங்காக வைக்கிறதுனால. அதனால அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ரோட்டருக்கும் ஸ்டேட்டருக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கு, வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் இருக்கு. அதனால டார்க் வந்து யூனிஃபார்ம் இருக்கு. சரியா? இதுதான் அட்வான்டேஜஸ், ஸ்கீவிங் அட்வான்டேஜஸ். சரியா? இப்போ இது தெரிஞ்சு ஸ்கீவிங்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் ப்ரிவென்ட்ஸ் ஹாக்கிங். கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுது. ப்ரிவென்ட்ஸ் ஹாக்கிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம கேட்டிருக்கிறது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ரைட்டா? ரெண்டாவது இட் இன்க்ரீசஸ் ஸ்டார்டிங் டார்க். ஸ்டார்டிங் டார்க்லாம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாது. டார்க்கும் யூனிஃபார்ம் ஆக்குது, பட் ஸ்டார்டிங் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்றதுலாம் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஆப்ஷன் சி போயிடலாம். இட் ப்ரொடியூசஸ் மோர் யூனிஃபார்ம் டார்க். கரெக்ட், யூனிஃபார்ம் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பட் இங்க வந்து ஃபால்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆப்ஷன் டி பார்க்குறேன். இட் ரெடியூசஸ் மோட்டர் ஹம் டூரிங் இட்ஸ் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் ஆகும் ஹண்டிங் அந்த ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் டியும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? அப்போ நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆப்ஷன் பி தான் தவறான ஸ்டேட்மெண்ட். நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரி.
ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின்ஸ் இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ்ல 3வது கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ரீட் பண்ணுங்க. என்னன்னா இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ்ல அப்ளைட் ரேட்டட் வோல்டேஜ் பர் ஃபேஸை வந்து ஹாஃபா ரெடியூஸ் பண்ணோம்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஸ்டார்டிங் டார்க்குக்கும் இந்த அப்ளைட் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தெரியும் இந்த டார்க் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டார்க் ஈக்குவேஷன்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு K into E2 square R2 by R2 square plus X2 square. இது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ். E2 வந்து இன்டியூஸ்ட் EMF ரோட்டார் சைடில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF. அது பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்ளைட் வோல்டேஜ். ஓகேவா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா T starting spark is directly proportional to square of the applied voltage. ஏன்னா starting torque is proportional to square of the induced voltage in rotor side. சரியா? So இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து starting torque is directly proportional to the square of the applied voltage. இப்போ applied voltage வந்து half குறையுது. அப்போ starting torque என்னவா இருக்கும்? இது half குறைஞ்சதுன்னா half the square குறையும். So half the square என்னது? 1/4. So ஆப்ஷன் A வந்து சரி ஆன்சர்ஸ். அடுத்து 13வது கொஸ்டின்ஸ் இண்டக்ஷன்ஸ் மிஷினோட கடைசி கொஸ்டின்ஸ். இதுவுமே டார்க் ஈக்குவேஷன்ல தான் கேட்டிருக்காங்க. இல்ல என்ன அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டார்க் வித் ஆட்டோ ஸ்டார்டர் இருக்கும்போது உள்ள டார்க் வேல்யூ அதுக்கும் டைரக்ட் சுவிட்சிங் இருக்கும்போது உள்ள டார்க்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு தெரியும் ஸ்டார்டிங் டார்க்குக்கும் அப்ளைட் வோல்டேஜ் உள்ள ரிலேஷன்ஸ் நமக்கு தெரியும். T torque is directly proportional square of the voltage அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? நம்ம இந்த ஆட்டோ ஸ்டார்டர் அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா ரேட்டட் வோல்டேஜ் K டைம்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் டார்க் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி K டைம்ஸ் இந்த மாதிரி KV the whole square இருக்கும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து KV the whole square இருக்கும். சரியா? நார்மலா டைரக்ட் ஸ்விட்சிங் பண்ண அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து ஸ்கொயர் ஆஃப் தி அப்ளைட் வோல்டேஜா இருக்கும். பட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணோம்னா டைரக்ட்லி சொல்றது KV the whole square இந்த K ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ எடுக்கிறேன். ஆட்டோவுக்கும் ஸ்டார்ட் இந்த நார்மல் டைரக்ட் ஸ்விட்சிங்குள்ள ரேஷியோ எடுக்கிறேன். என்ன வருதுன்னா K ஸ்கொயர் கிடைக்கும். ஆப்ஷன் C வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ் உள்ள கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து சிங்கர்னஸ் மிஷின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 14வது கொஸ்டின்ஸ் அதாவது சிங்கர்னஸ் மிஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள். என்னன்னா மேக்ஸிமம் ரோட்டார் ஸ்பீடு இந்த சிங்கர்னஸ் ஜெனரேட்டர் 50 ஹெர்ட்ஸ்ல இருந்ததுன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4லேயும் வந்து மேக்ஸிமம் ரோட்டார் ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் மேக்ஸிமம் 3600 தான். மேக்ஸிமம் 3600 போட்டுடலாமா? ஆப்ஷன்ஸ் தப்பு. எப்படின்னா பார்க்குறேன், நமக்கு தெரியும் சிங்கர்னஸ் மிஷின்ஸ் வந்து எப்பவுமே சிங்கர்னஸ் ஸ்பீடில் சுற்றும். பட் இண்டக்ஷன்ஸ் மிஷின் அப்படி கிடையாது. இண்டக்ஷன்ஸ் மிஷின் வந்து ஸ்லைட்லி லெஸ் தென் சிங்கர்னஸ் ஸ்பீடு அந்த ஸ்லிப்பை பொறுத்து. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. சிங்கர்னஸ் மிஷின்ஸ் வந்து ஸ்லிப் கிடையாது, டைரக்டாக சிங்கர்னஸ் ஸ்பீடில் சுற்றும். ஸோ நமக்கு தெரியும் சிங்கர்னஸ் ஸ்பீட் ஃபார்மா தெரியும் 120f/p தெரியும். ஸோ F வந்து 50 ஹெர்ட்ஸ் சொல்லிட்டாங்க. மினிமமா நம்பர் ஆஃப் போல்ஸ் எவ்வளோ இருக்கும்? மினிமம் ஒரு மிஷின்ஸ்க்கு வந்து 2 போல்ஸ் அது வேணும் மினிமம். சரியா? ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கணும். மினிமம் 2 போல்ஸ் இருக்கணும். மினிமம் எடுத்துட்டா தான் நமக்கு சிங்கர் ரோட்டார் ஸ்பீடு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதை மினிமம் எடுத்துக்கிறேன். மினிமம் 2 எடுத்துக்கிறேன். மினிமம் 2 எடுத்துட்டு எனக்கு என்ன வரும் அப்படின்னா P=2 எடுத்துட்டோம்னா எனக்கு என்ன வரும்? சிங்கர்னஸ் ஸ்பீட் 3000 rp வரும். ஸோ அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3000 rp தான் அந்த சிங்கர்னஸ் ஜெனரேட்டர்ல கொடுக்க முடியும். ஆப்ஷன் B வந்து ஆன்சர்ஸ். அடுத்து 15வது கொஸ்டின்ஸ் சிங்கர்னஸ் மிஷின் 2வது கொஸ்டின்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டியூஸ் EMF கண்டுபிடிக்கணும். இங்கே ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஏசி ஜென்ரேட்டர், சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர். லேகிங் பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டியூஸ் EMF ஈக்குவேஷன்ஸ் வந்து சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர் மோட்டார் அதுக்கு இந்த பவர் ஃபேக்டர் பொறுத்து ஃபார்முலாஸ் மாறும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேகிங் பவர் ஃபேக்டருக்கு அந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா ப்ளஸ்ல இருக்கும். சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர் வந்து லேகிங் பவர் ஃபேக்டர்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும். லீடிங் பவர் ஃபேக்டர் தான் அந்த வேல்யூ நெகட்டிவா இருக்கும். சரியா? லேகிங் பவர் ஃபேக்டருக்கு இந்த வேல்யூ இது ப்ளஸ். ஓகே, இதான் ஃபார்முலாஸ். இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, VT வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் பை வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. இப்போ சைன் பை வேல்யூ என்ன இருக்கும்? காஸ் பை 0.8னா சைன் பை வந்து 0.6. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் பை வேல்யூ காஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி சைன் பை கண்டுபிடிக்க டைம் எடுத்துக்காதீங்க. காஸ் பை 0.8 கொடுத்துருக்காங்களா, சைன் பை 0.6. சரியா? எக்ஸாமினேஷன்ஸ்ல போக டக்குன்னு நீங்கள் எழுதணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஸ் பை சைன் பை வேல்யூஸ் கிவன். அடுத்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள். அப்புறம் IRA டிராப் வந்து 0 நட்டும். ஸோ IRA 0. ஓகேவா? VT வேல்யூஸ் கிவன். VT பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. XS வேல்யூஸ் கிவன் 2 ohms கொடுத்துருக்காங்க. IA வேல்யூ நமக்கு தெரியாது. IA ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மேச்சர் கரண்ட் வேல்யூ தெரியாது. ஓகேவா?
ஸோ ஐஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஐஏ இஸ் ஈக்குவல் டு பவர் இன் வோல்ட் ஆம்பியர், பவர் இன் வோல்ட் ஆம்பியர் டிவைட் பை வோல்டேஜ் இன் வோல்ட். வாட்ஸில் கொடுத்தாங்க, நம்ம பவர் ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணணும். பட் இங்கே வோல்ட் ஆம்பியர் கொடுத்ததுனால பவர் ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணி தேவையில்லை. ஸோ இப்போ என்ன வரும்? டேரக்டாக சப்ஜெக்ட் பண்ணுறேன். 6 × 10 போட்டு 6000 வோல்ட் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட். சிம்பிளை பண்ணுறேன். ஐஏ வேல்யூ 30 ஆம்ஸ். ஓகேவா? இப்போ ஐஏ தெரிஞ்சிருச்சு, இதில் எல்லா பேரமீட்டர்ஸ் தெரிஞ்சிருச்சு. சப்ஜெக்ட் பண்ணுறேன். VT = 200, cos π = 0.8, அதுக்கப்புறம் இந்த டாப் 0, sin π வேல்யூ 0.6, ஐஏ வேல்யூ 30, எக்ஸஸ் வந்து 2 ohms. ஸோ சிம்பிளை பண்ணுறேன். ஆன்சர் எனக்கு 240.8 வோல்ட் இருக்கு. இந்த ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. சரியா? இதுதான் கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 16வது கொஸ்டின்ஸ், சிங்கரஸ் மிஷினுடைய 3வது கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மெத்தடும் எதுக்கு யூஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சிங்கரஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட்டுடைய அதாவது சிங்கரஸ் ஜென்ரேட்டருடைய வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். எப்படி கண்டுபிடிக்கும்னா, அந்த இம்பிடன்ஸ் வேல்யூ வச்சு வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே வந்து ஆர்மச்சூர் ரியாக்ஷன் எஃபெக்ட் வந்து உள்ள கன்சிடர் பண்ணாது. சரியா? அக்குரேட் கிடையாது. இந்த மெத்தட் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான், பட் அக்குரேட்டே இருக்காது. ரெண்டாவது ஆம்பியர் டர்ன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கும் வித் கன்சிடரிங் ஆர்மச்சூர் ரியாக்ஷன்ஸ். இது கரண்ட்லாம் மெஷர் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ ஆர்மச்சூர் ரியாக்ஷன்ஸ் வரும்போது ஃப்ளக்ஸ் வேல்யூ மாறும், ஃப்ளக்ஸ் மாறும்போது கரண்ட் வேல்யூ மாறும். ஸோ அப்போ ஆர்மச்சூர் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி வோல்டேஜ் ரெகுலேஷனை கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட். பட் நமக்கு இங்கே என்ன வேணும்? ஆர்மச்சூர் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் டிராப் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் வேணும். போர்ட்டியர் மெத்தட், இந்த மெத்தட் தான் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஃபார் தி கால்குலேஷன் ஆஃப் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அண்ட் ஆர்மச்சூர் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 17வது கொஸ்டின்ஸ், சிங்கரனைஸ் மிஷினோட கடைசி கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிள். சிங்கர்னைசிங் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கணும்? ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு, ஒரு சிங்கரனைஸ் மிஷின்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு சிங்கர்னைசிங் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவா இருந்தால் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா அந்த சிஸ்டம் வந்து திரும்ப ரீடைன் இனிஷியல் பொசிஷன், அதோட ஸ்டெபிலிட்டி பொசிஷனுக்கு வந்து இனிஷியலாக வரும். அந்த சிங்கரனைசிங் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருந்தால் தான் மீனிங் என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும் அப்படிங்கிறது அர்த்தம். இது நெகட்டிவா இருந்தது அப்படின்னா, இல்லை ஜீரோவா இருந்தது அப்படின்னா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்போது அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். அப்போ அந்த சிங்கர்னைசிங் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் சிங்கர்னஸ் மிஷின் வந்து கிரிட் கூட கனெக்ட் பண்ணும்போது சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? ஓகே, இண்டக்ஷன்ஸ் மிஷின்ல கேட்கப்பட்ட 4 கொஸ்டின்ஸ், சிங்கரஸ் மிஷின்ஸ்ல கேட்கப்பட்ட 4 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல பார்ட் 1 வீடியோல மிஸ் பண்ண கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? என்னன்னு பார்த்துடலாம். என்ன கவனிங்க, இந்த கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா, இம்பிடன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஹை வோல்டேஜ் சைடில் உள்ள இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இங்க ஹை வோல்டேஜ் சைடுங்கிறது எது? பிரைமரி சைடில் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க, செகண்டரி சைடில் 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹை வோல்டேஜ் சைடுங்கிறது பிரைமரி சைடு, லோ வோல்டேஜ் சைடுங்கிறது செகண்டரி சைடு. இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லோ வோல்டேஜ் சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 8∠15 கொடுத்துருக்காங்க. சரியா? செகண்டரி சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா பிரைமரி சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெஃபர் டு பிரைமரி. ஏன்னா ஒரு ரெஃபர் டு பிரைமரி என்ன வரும்? இம்பிடன்ஸ் ரெஃபர் டு பிரைமரி சைடு என்ன வரும்? Z2 dash is equals Z2 by K square. K இங்கிறது ரேஷியோ, வோல்டேஜ் ரேஷியோ V2 by V1. ஸோ V2 by V1 பார்த்தீங்கன்னா 100 by 200 பண்ணோம்னா 1/2. வோல்டேஜ் ரேஷியோ வந்து 1/2. ஸோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். Z2 வேல்யூ இஸ் கிவன், ரேஷியோ வேல்யூ இஸ் நோன். ஸோ அப்போ ரெஃபர் டு பிரைமரி நமக்கு தெரியும். Z2 dash is equal என்ன வரும்? 32∠50. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம சேனல்ல கண்டினியூஸா இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.